ரேவதியோடைய பையன் தரணிய இங்க சுரேஷு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. சுரேஷு கூட்டிட்டு வரத பார்த்தோன்னே வந்துட்டு, "எப்படிடா தரணி எப்படி அவர் விட்டாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லக்கா, நான் இன்னைக்கு வேலைக்கு போலான்னு போயிட்டுருந்தேன். போற வழியில அவர் வந்துட்டு நேத்துலேருந்தே எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாரு. சரி என்னன்னு சொல்லி போய் பாட்டு வருவோம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கும் வீட்ல அனுப்பிச்சு விட வைக்க சொல்லி அத பத்தி தான் ஏதாவது சொல்லுவாருன்னு தான் நான் நெனச்சேன். ஆனா அங்க போனா ரொம்ப வருத்தப்பட்டு தாக்கா பேசினாரு. வந்துட்டு எப்போ வருவா? எப்போ வருவா? வரேன்னு ஏதாவது சொன்னாளான்னு சொல்லிட்டு உங்களையே தாக்கா கேட்டுட்டு இருந்தாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "டேய் விடுடா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கொஞ்சம் மனசே இல்லாம தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இங்க பாக்யராஜ் சொல்றாங்க, "டேய் நீ எப்பவுமே அந்த மாப்பிள்ளைக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசுவ. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியாடா? தரணி கூட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். நானே எப்படி போய் தரணி இங்க கூட்டு வரலாம்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆமா தரணியோட ஸ்கூல் பேக் எல்லாம் கொண்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணா நீ வேற அண்ணே. கொஞ்ச நேரம் அவன் இங்க இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி தான் நான் கூட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் அவன் நாளைக்கு அங்கிருந்து தான் போவான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன்டா தரணி அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்யராஜ் கேட்குறாங்க. "இல்ல மாமா நான் இங்க தான் இருப்பேன். நான் போமாட்டேன். மாமா நான் போமாட்டேன் மாமா. சுரேஷ் மாமா நீங்க ரொம்ப பேடா இருக்கீங்க. என்கிட்ட என்ன சொன்னீங்க? அம்மா பார்க்க போலான்னு தானே கூட்டு வந்தீங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லியா சொன்னீங்க? இல்ல இல்ல. நான்லாம் போமாட்டேன், நான்லாம் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, "சரி, சரி நீ எதுவும் கவலைப்படாம இரு. பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்து லக்ஷ்மி சொல்றாங்க, "பையன் பாவம் 2 நாளா அம்மா இல்லாம ரொம்ப இது பண்ணியிருப்பான். ரேவதி அவன கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கீது குடும்மா." அப்படின்னு சொல்றாங்க. "பாட்டி நான் இங்கேயே இருக்கேன். எல்லாரும் இங்க இருக்கீங்க. நான் இங்கேயே இருக்கேன். அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்மா. நான் உங்களோட இங்கேயே இருக்கேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, சரி, சரி. சரி என்ன சொ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த 2 நாளா? போர் அடிக்கலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் அம்மாகிட்ட போகணும்னு சொல்லிட்டு அவர்ட்ட சொல்லிட்டே இருந்தேன். அப்பா தான் வந்துட்டு அம்மா சீக்கிரம் வந்துருவா, வந்துருவான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நல்ல வேளையா இன்னைக்கு சுரேஷ் அங்கிள் வந்தாரு. வந்தோனே நான் இங்க வந்துட்டேன். அவரு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரோ இல்லையோ, நானே வந்துட்டு உடனே வந்து வண்டியில வந்து ஏறிட்டு சீக்கிரம் வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா அப்பா என்னைய விட்டுருக்க மாட்டாருல்ல. அது மட்டும் இல்லாம அப்பா பண்ணது ரொம்ப தப்பு தானே. அம்மாவ அடிச்சிருக்க கூடாதுல்ல. என்னதான் இருந்தாலும் அப்பா எதுக்கு இந்த ஆன்ட்டியோடைய வேலை விஷயத்துலலாம் தலையிடுறாரு? அதுவும் தப்பு தானே. அவங்களுடைய வேலைய வந்துட்டு எதுக்கு வந்து போக வைக்கிறதுக்கு இவரு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. எங்க அப்பா பண்ணது எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே லக்ஷ்மியும் சரி, ராகுவும் சரி இப்படி ரொம்ப ஷாக்கா, "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா பாட்டி. அம்மாவ அப்பா அடிச்சாருல்ல. அதனால தானே அம்மா கோவிச்சுக்கிட்டு இங்க வந்தாங்க. யாரும் யாரையும் அடிக்கக்கூடாதுல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அது சரி யாருடைய வேலை போகுறதுக்கு உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு?" அப்படின்னு சொல்றாங்க. "பாட்டி உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இத பேசுறத பார்த்தோனே வந்துட்டு, "டேய் வாடா உள்ள போய் சாப்பிட போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து உடனே கூப்பிடுறாங்க. இத பார்த்துட்டு, "ஏய் ரேவதி இரு. எதுக்காக அடிச்சாங்கன்னு இன்ன வரைக்கும் நான் கேட்டேன். அதுக்கு நீ பதிலே சொல்லல. இவன் ஏதோ சொல்றான்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா சின்ன பையன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு, "ஏய் எந்த ஆன்ட்டிக்கு வேலை போச்சுன்னு சொல்லி உங்க அப்பா சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவன் கேட்குறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியல. பாட்டிக்கிட்ட பாட்டி தான் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீ எதுக்கு அந்த வீட்ல இருக்கிறவ அந்த மதிங்கிற வேலை பார்க்குறதுக்கெல்லாம் நீ இது மாதிரிலாம் பண்ண நீ? நீ பண்ணதும் தப்பு தானடா. நீ உன் வேலைய மட்டும் பார்க்க வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மதி மதியோடைய வேலைய போக்குறது மாப்பிள்ளையோட வேலையா? மாப்பிள தான் இந்த வேலைய பண்ணாரா? அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் ரொம்ப ஷாக்கா இருக்கிறாங்க. சுரேஷ் அப்போ வரைக்கும் ஜாலியா உட்காந்துருந்தவரு இத கேட்டோன்னே, "ஏய் என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. தரணி உண்மையா தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க பாக்யராஜும் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பனா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். "ரேவதி என்ன ரேவதி சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்ல அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "ரேவதி உனக்கு தெரியாம இருந்திருக்காது. நீ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவன் கேட்குறாங்க. ரேவதி வேற வழி இல்லாம, "ஆமாப்பா மதியோட வேலை போனதுக்கு காரணம் முழுக்க காரணம் அவர்தான்ப்பா. அவருக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? அடுத்தவங்க விஷயத்துல மூக்குல நுழைக்கக்கூடாதுங்கிறது அவருக்கு ஏன்ப்பா இன்னும் தெரியவே மாட்டேங்குது. நானும் எத்தனையோ தடவ எத்தனையோ விஷயத்துல எப்படி எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர் கேட்குற மாரி இல்ல. ஆனா மதி விஷயத்துல அவர் பண்ணது ரொம்ப தப்பு. அவைங்க அம்மாட்ட நேத்து காலையில தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அத கேட்டோனே என்னால வந்து அது தாங்க முடியல. இவகிட்ட சொல்லாம இருக்க முடியல என்னால. பாவம்ப்பா மதி வேலை எப்படி போச்சு? எப்படி போச்சு? என்ன காரணம்னே தெரியல. எனக்கு ப்ரமோஷன் குடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. பெர்மனன்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. திடுதிப்புன்னு வந்துட்டு எனக்கு அந்த வேலையே நீங்க இருக்க வேண்டாம். நீங்க கிளம்புங்கன்னு சொன்னோனே எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நெறைய தடவ பேசியிருக்கிறத நான் கேட்டுருக்கேன். அதனால தான்ப்பா என்னால அத தாங்கிக்க முடியல. மறைச்சு வைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லப்பா. அதான் உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனா என்ன மதி வந்து உடனே அங்க வந்து அவர்கிட்ட எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆமா உன் வேலை போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு பயமே இல்லாம சொன்னாருப்பா. சொன்னது மட்டும் இல்லாம வந்துட்டு, "இங்க பாரு நீ வீட்ல இரு. அதான் உனக்கு கரெக்ட்டா இருக்கும்னு" வேற சொல்லிட்டு இருந்தாரு. மதிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னைய வந்து என் வேலைய இப்படி கெடுத்தீங்கன்னா, நான் என்ன வேற வேலைக்கு சேர மாட்டேனா? உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தானே இப்படி பண்ணியிருக்கீங்க. மீறி மீறி போனா ஒரு 10 கால
காலேஜ் உங்களால இது மாதிரிலாம் பண்ண முடியுமா? நான் ஏதாவது காலேஜில சேர்ந்தேன்னா, அதுக்கப்புறம் என்ன உங்களால என்ன பண்ணிற முடியும்? நான் கண்டிப்பா இன்னும் ஒரு 3 மாசத்துல நல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணி, உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணா கூட, எதுவுமே என்ன பண்ண முடியாத மாரி நான் வேலையில சேர்ந்து காமிக்கிறேனா இல்லையான்னு பாரு சவால் விட்டுட்டு வந்தா, அந்த கோவத்த அவரால தாங்கிக்க முடியல. என்கிட்ட வந்துட்டு யார்ட்ட சொன்னேன்? நீ தானே சொன்ன. நானும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நானும் எவ்வளவோ தூரம் மறைச்சு பார்க்கலான்னு பார்த்தேன் முடியல. அவர் திரும்ப திரும்ப கேட்டங்காட்டி, ஆமா நீங்க பண்ணது தப்பு தானேன்னு சொன்னேன். அதனால தான் அவர் கோவத்துல மதியோ மதி மேல இருந்த கோவத்துல என்னைய அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ! இங்க பிரச்சனை பண்ணது பத்தாதுன்னு, அங்க வேற போய் இவ தான் பிரச்சனை பண்ணியிருக்கா. பாருங்க ரேவதி அடி வாங்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு காரணம் இவ தான். கல்லூலி மங்கியாட்டு எப்படி எதுவுமே தெரியாத மாரி இருக்கா. ஏன் மலரு நீயாவது எங்ககிட்ட சொல்றது இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. அத்த எப்படி இருந்தாலும் சொன்னாலும் நீங்க மதிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு அவ ஏற்கனவே சொல்லிட்டா. அப்படின்னு சொல்றான். உடனே சுரேஷ் வந்துட்டு, அது யார் சொன்னாங்க? மதியோட வேலை போனதுக்கு மாமா தான் காரணம்னா, நான் போய் கேட்டுருக்க மாட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. சுரேஷ் சொன்ன பதில கேட்டோனே மதிக்கு அப்படியே ஒரு நிமிஷம், என்னது இவரா அப்படி பேசுறாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்க்குறாங்க. அப்போ உடனே மலரு, "என்ன சுரேஷ் நீ தான் பேசுறியா? எப்பயுமே உங்க மாமாவ தலையில தூக்கி வச்சுட்டு பேசுவ" அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜும் கேட்குறாரு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்துட்டு இங்க ராகவன் சொல்றாங்க, "ஆமா சுரேஷ் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு வேலைக்கு போறது, அந்த வேலைய கெடுத்து விடுறது என்ன மாரி ஒரு குணம்? நாளைக்கு என் பொண்ணே ஒரு வேலைக்கு போறா, இப்படி ஒருத்தவங்க இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கோவம் வராதா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா லக்ஷ்மி மட்டும் தான் வந்துட்டு, "இவ இங்க பண்ண பிரச்சனை பத்தாதுன்னு அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணியிருக்காளா?" அப்படிங்கிற மாரி மட்டும் தான் பேசுறாங்களே ஒழிஞ்சு, தங்கராஜ் பண்ணது தப்பு, கரெக்ட்டு அப்படிங்கிறது எதுவுமே பேசாம தான் இருந்துட்டுருக்காரு. இத பார்த்துட்டு இருக்கிற அப்பனா வந்துட்டு, நீங்க வந்து பேசினாருல்ல, அப்ப என்ன காரணம்னு நாங்க கேட்டோம்ல, அப்பவாது நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ உடனே மலர் இருந்துட்டு, அதான் சொல்றோமேங்க அத்த, நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க யாரோ அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு தான் அவ போயி, அவளே பேசிட்டு இப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசுனதெல்லாம் கரெக்ட்டு தான். அட்லீஸ்ட் எங்ககிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம். அந்த விஷயத்த தெரிஞ்சோனே என்கிட்ட சொல்லியிருந்தா, நாங்க பெரியவங்க வீட்ல எதுக்கு இருக்கோம்? நாங்க கேட்டுருப்போம். அப்படியே இல்லையா? அட்லீஸ்ட் அந்த வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தீல்ல. அதுக்கப்புறமாவது வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஓ! நேத்து மதியத்துக்கிட்ட போயிட்டு, வேகமாவே எங்கேயோ வெளில போயிட்டு வந்தியே! இங்க தான் போயிட்டு வந்தியாடி மதிய? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத பேசிட்டு இருக்கிறப்பயே சுரேஷ்க்கு சட்டுன்னு கோவம் வந்துருது. "தரணி நீ அங்க போ வேண்டாம் தரணி, இங்கேயே இரு. நான் போயிட்டு உன்னுடைய பேகு, ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இங்க வரேன். சரியா? நீ இங்க இருந்தே ஸ்கூலுக்கு போய்க்கலாம். நான் கூட்டிட்டு போய் உன்னைய வீட்ல விட்டுர்றேன். சரியா? அண்ணா ரேவதி இங்க கூட்டு வந்ததுல தப்பே இல்ல. நான் போய் எதுக்கு இப்படி பண்ணாருன்னு சொல்லி நான் கேட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற? அதான் போய் மதி ஆல்ரெடி கேட்டாச்சே" அப்படின்னு சொல்றாங்க. கேட்டானா, மதிக்காக நான் சப்போர்ட்டா பேசாம வேற யார் பேசுவாங்க? மதி வேல போயிருச்சுன்னு இந்த 2, 3 நாளாவே ரொம்ப ரொம்ப அப்செட்டா இருந்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம எதுக்கு காரணமே தெரியாம எப்படி என் வேலை போச்சுன்னு வேற கேட்டுட்டே இருந்தா. இப்பதான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சிருக்கு. எனக்கு வேலை வாங்கி குடுத்தாரு தான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா அதுக்காக வந்துட்டு இந்த அளவுக்கு அவர் அட்வான்டேஜ் எடுத்து எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும்? அவ வேலைய எதுக்கு இவரு கெடுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கிளம்புறாங்க. இத பார்த்துருக்க ராகவன் வந்துட்டு, "வேண்டான்டா சுரேஷு கொஞ்சம் அமைதியா இரு. ஏற்கனவே பிரச்சனை ஆயிருச்சு. மாப்பிள்ளை வந்து இங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு. அப்பா அது வந்து அக்காவ அடிச்சதுக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனா வந்துட்டு இப்படி மதியோடைய வேலைய போக்குனதுக்கு நான் தான் காரணம். என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லவே இல்லையே! நம்மளும் கேட்காம விட்டோம்னா, அவர் இது மாரி வேற ஏதாவது விஷயத்துல தலையிட்டு இது மாரி பெரிய பிரச்சனை பண்ணா என்னப்பா பண்ண முடியும்? நான் போய் கேட்டு வரேன்ப்பா. நீங்களும் வேணா வரீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. டேய் சுரேஷு கொஞ்சம் அமைதியா இருடா. எதுவும் கேட்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை ரேவதி 2 நாள் போலின்னா திரும்ப இங்க வந்து கூப்பிட்டு போறக்கு வருவாரு. அப்ப வச்சு பேசிக்கலாம். நம்மளே வேறு வாலண்டியரா அங்க போய் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா என்னால அமைதியா இருக்க முடியாதுப்பா. நான் போய் கேட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்புறேன். சுரேஷ் கிளம்புறாங்க. அப்போ சுரேஷ் மதி நீயும் கூட வா அப்படின்னு சொல்றாங்க. நானா அப்படின்னு சொல்றப்போ மலர் வந்துட்டு உனக்காக சுரேஷ் சப்போர்ட் பண்றாங்க. நீ போ மதி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. சுரேஷ் மதிய கூட்டிக்கிட்டு அங்க போறாங்க.